நாலம்பலம் நாலம்பலம்ன்ற ஒரு கோயில் சொல்கிறாங்க. ராமாயணம் சகோதரர்கள்னு சொல்லி அந்த கோயில்களை அதுக்கு ஒரு பெயரும் கொடுக்குறாங்க. 4 அம்பலம்னா 4 கோவில்கள். இந்த 4 கோவில்கள் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், ராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருக்னர் 4 பேருக்குமான கோவில். ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொருத்தர் இருக்கிறாங்க. பரசுராமர் அப்படிங்கிறவர் தான் நம்ம கேரளாவையே உருவாக்கியவர். அவர் எல்லா அரசர்களையும் சத்திரியர்களையெல்லாம் கொண்டுகிட்டே வர்றார். அது மாதிரி வரும்பொழுது ஒரு காலகட்டத்தில் தெய்வங்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி இவ்வளோ கோவம்லாம் நீ படக்கூடாது, செய்யக்கூடாது, இந்த சத்திரியர்கள் கொல்றதான் நிறுத்திடணும் அப்படின்னு சொன்ன பிறகு அப்போ யாருமே அவருக்கு தங்கறதுக்கு இடமே கொடுக்க மாட்டேங்க. இவர் தான் எல்லாரையும் கொண்டு இருக்காரு. சிவன் என்ன சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கிற மழுவை நீ தூக்கி போடு, அப்போ அந்த கடல் விலகிடும், அந்த தேசத்தை நீ எடுத்துக்கோ. பல அமானுஷ்யமான விஷயங்கள் இருக்கு. அற்புதமான சக்தி வாய்ந்த கோவில்களாக இந்த கோவில்கள் இருக்கு. திருப்பறையாரில் நம்ம முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த இடம்தான் ஆஞ்சநேயர் ராமரை பார்த்து கண்டேன் சீதையை அப்படின்னு சொன்ன இடம் அப்படின்னு அந்த ஸ்தல வரலாறு குறிப்பிடுகிறேன். இந்த இடத்துல தான் அவர் பார்த்து சொன்னார். அந்த கோவிலில் ரொம்ப பெரிய இந்த விழாக்கள்லாம் வரும்பொழுது பெரிய பெரிய அண்டாக்கள்லாம் சமைப்பாங்க இல்லையா, மடப்பள்ளியில். அந்த மாதிரி சமைக்கும் பொழுது பெரிய அண்டாவில் சமைச்சா கூட அந்த அண்டாவை அங்கே சமைக்கிறவர் அவர் ஒருத்தரே எடுத்து கீழே வைப்பார். எப்படி அப்படின்னு சொன்னால், ஆஞ்சநேயர் ஒரு கை பிடிக்கிறாரு, ஒரு பக்கம் அவர் பிடிக்கிறாரு, அதனால தான் அவ்வளோ ஈஸி, ரொம்ப ஈஸியாக எடுத்து கீழே வச்சுருவாங்க. வில்வமங்கல நம்பூதிரின்னு சொல்லிட்டு அங்கே சுவாமிகள், வில்வமங்கல சுவாமிகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப பிரபலமானவர் கேரளாவில், மிகப்பெரிய சுவாமிகள் அவர் இந்த ராமரை தரிசிக்க வந்திருக்கார். வந்துட்டு சுவாமியை பார்த்துருக்காரு. இப்போ ஏதோ ஒரு காட்சி அவருக்கு கிடைக்கும். என்ன அப்படின்ட்டு அவர் திரும்பி பார்க்கும்போது மேற்கு வாசல் வழியாக பூமாதேவியும் ஸ்ரீதேவியும் உள்ள வராங்க. அவருக்கு அந்த விஷன் கிடைக்கிறது. அவங்க வராங்க, ராமரை தரிசிக்கிறாங்க. பரதன் நிலையில் அவர் இருக்க மாட்டார். நம்ம படத்துல எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இவர் பெருமாள் ஸ்வரூபமாக இருக்கார். அவர் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் தவக்கோலத்தில் இருக்கார். தவக்கோலத்தில் இருக்கிறதால அங்கே இந்த மணி அடிக்கிறது, அந்த மாதிரி சத்தமாக பண்ணுறது எதுவுமே அங்கே இருக்காது. அதே மாதிரி அங்கே வளர்கிற துளசி அந்த செடிக்கு விதையே இருக்காது. பரதனுடைய இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் தன்வந்திரி பகவானாகவும் இருக்கிறார். அந்த அம்சத்தோட, தன்வந்திரின்னா மருந்துகளுக்கு அவர் டாக்டருக்கெல்லாம் டாக்டர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவர் இருக்கிறார். இங்கே வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விழா நடக்கும் பொழுது, திருவோண விழா நடக்கும் பொழுது ஒரு மூலிகையால் ஒரு கஷாயம் கொடுப்பாங்க. அந்த கஷாயம் சாப்பிட்டா எல்லா உடம்பும் சரியாக போயிடும். வணக்கம் மேடம். வணக்கம். பரிகாரஸ்தலம் நேயர்களின் சார்பாக என் அன்பான வணக்கம். நீங்கள் நிறைய கேரளாவில் கூடிய கோயில்கள்லாம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, நிறைய அனுபவங்கள் இருக்குது உங்களுக்கு. அங்கே இந்த நாலம்பலம்ன்ற ஒரு கோயில் சொல்கிறாங்க. அது எனக்கே சரியாக புரியும். அந்த நாலம்பலம் யாத்ரா, நாலம்பலம் டெம்பிள்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க. ராமருடைய சகோதரர்கள், ராமாயணம் சகோதரர்கள்னு சொல்லி அந்த கோயில்களை அதுக்கு ஒரு பெயரும் கொடுக்குறாங்க. நேயர்கள் நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்க, கேரளா பற்றியான கோயில்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்கன்ற மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய வருது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். வணக்கம். பொதுவாக கேரளா பற்றி அப்படின்னு சொல்லும் பொழுது, ஈவன் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க கூட நிறைய கொஞ்சம் டீப்பாக அங்கே கோயில்களுக்கெல்லாம் போனது இல்லை. எல்லாருக்குமே தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் குருவாயூர், காலடி, அப்புறம் ஐயப்பன் கோவில், சபரிமலை. அது மாதிரி ஒரு 4-5 தான் இருக்கும். அதுக்கு போயிட்டு வந்துடுவாங்க, அப்படி தான் இருக்குமே தவிர. ஆனால் அங்கே அவ்வளவு சக்தி வாய்ந்த கோவில்கள், அற்புதமான கோவில்கள்லாம் இருக்குது. எனக்கு உங்களுக்கு தான் தெரியுமா, எப்போவுமே இந்த மாதிரி வித்தியாசமான கோவில்கள், ரொம்ப எனர்ஜி இருக்கிற கோவில்களுக்கு தேடி போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆர்வம். அதில் இந்த தன்வந்திரி, வராகர் அவங்கெல்லாம் குடியிருக்கிற கோவில் பார்த்தா யாருமே ஆக்சுவலாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அவ்வளவு ஒரு பயபக்தியோடு அங்கே பூஜை பண்ணிகிட்ருப்பாங்க.
அது அவங்களுடைய அந்த கோவில் திறக்கிறது மூடுறது எல்லாமே வந்து கொஞ்சம் இதுவாக காலையில் அவங்களோட டைமிங்கே வித்தியாசமாக இருக்கும். 5 மணிக்கு திறந்துருவாங்க, 10 மணிக்கு நட சாத்தி மூடிடுவாங்க, 9:30க்கு மூடிடுவாங்க, அப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் அவங்க அந்த அவ்வளவு ஒரு ஆத்மார்த்தமாக பண்ணுற அந்த பூஜையின் காரணமாக அந்த மாதிரி கோயில்கள்லாம் அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதனால் எனக்கு ரொம்ப ஆர்வம் அந்த மாதிரி கோயில்களை தேடி தேடி போகணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி நிறைய நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். பொதுவாக இந்த கோவில்கள் இது வந்து ரொம்ப ஃபேமஸ். குருவாயூரெல்லாம் கேட்க வேண்டாம், உண்மையாகவே அற்புதமான கோவில் தான். இருந்தாலும் கூட இந்த மாதிரியான கோவில்கள் அங்கே நிறைய இருக்குது. சொல்லலாம் நம்ம அந்த கோயில்கள். ஆமாம், சக்தி எப்படி பொதிஞ்சிருக்கும் அந்த கோயில்களில். அதில் ஒன்று தான் இந்த நாலம்பலம் அப்படிங்கிறது. பொதுவாக அம்பலம் அப்படின்னு சொன்னால் கோவில் அர்த்தம். கேரளாவில் அம்பலம் கோவில். அதில் வந்து 4 அம்பலம்னா 4 கோவில்கள். இந்த 4 கோவில்கள் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், ராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருக்னர் 4 பேருக்குமான கோவில். ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொருத்தர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த ராமாயண சகோதரர்கள் 4 பேருக்குமான கோவில் அப்படிங்கிறது வேறு எங்கேயுமே கிடையாது. ஈவன் அயோத்தியில் கூட கிடையாது. அயோத்தியில் ராமருக்கு தான் கோவில் இருக்குது, ராமரோட எல்லாரும் இருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு தனி ஒரு கோவில் அப்படிங்கிறது வந்து கேரளாவில் இந்த நாலம்பலம் அப்படிங்கிற கோவில் தான். இந்த கோவிலில் அவ்வளவு ஒவ்வொரு கோவில்லையும் பார்த்திங்கன்னா அவ்வளவு ரொம்ப அற்புதமான விசேஷமான கோவில்களாக அமைஞ்சிருக்கும். இந்த மாதிரி இந்த 4 பேர் எப்படி இங்கே வந்தாங்க அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியமான விஷயம். துவாபர யுகத்தில் கிருஷ்ணர், ராமாயணங்கிறது தான் முந்தி, அதுக்கப்புறம் தான் மகாபாரதம் அப்படிங்கிறது நடக்கிறது, துவாபர யுகத்தில் நடக்கிறது. அப்போது கிருஷ்ணர் வந்து தனக்காக பூஜை பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இஷ்ட தெய்வங்கள்னு அவங்கவுங்க வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், அவரே 4 இந்த மாதிரி ராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ரு 4 பேரையுமே அவர் உண்டாக்கி விக்கிரகமாக பண்ணி அவரே பூஜை பண்ணுறார். அவர் வந்து தினமும் பூஜை பண்ணுவார். அந்த துவாரகையில் தன்னுடைய அரண்மனையில் வச்சு அவர் பூஜை பண்ணிகிட்டு இருந்திருக்கார். அப்புறமா அந்த துவாரகைங்கிறது அழிந்து போய்விடுகிறது. மகாபாரதத்தில் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு கதை தனியாக. அந்த அழியணும், அப்போ அவருடைய துவாரகை அழியணும் அப்படிங்கிறது ஒரு சாபம். அவரும் வைகுண்டம் போயிடுறார் தன்னுடைய அவதாரம் முடிந்து. அதுக்கப்புறமா மற்றவர்களும் ஒருத்தருக்கு அடிச்சுட்டு இறந்து போயிடுறாங்க. யாதவ வம்சம், அவங்களுக்கு அது ஒரு சாபம். அப்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அந்த எல்லாமே வந்து கடலுக்குள்ளே மூழ்கி போயிடுறது. இன்றைக்கும் துவாரகை வந்து கடலுக்குள்ளே இருக்குது. அதை பற்றியான நிறைய ஆராய்ச்சி. பகுதிகளில் அது வெஸ்ட் சைடு துவாரகை எங்கே இருந்தது? குஜராத்தில் தானே துவாரகைங்கிறது இருந்தது. அங்கே வந்து இன்றைக்கும் அதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் தனியாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த மாதிரி அந்த அழிஞ்சு போன உடனே இந்த 4 விக்கிரகங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து தெய்வ விக்கிரகங்கள். அதுவும் கிருஷ்ணர் வந்து தினமும் பூஜை பண்ணி ஆராதித்த விக்கிரகங்கள். அதனால் அதுக்கான ஒரு தெய்வீக சக்தியோடு அது என்ன ஆகுதுன்னா கடலில் மிதந்துக்கிட்டே வருது. கடலில் மிதந்துக்கிட்டே அப்படியே வந்துட்டு அது கேரளா கிட்ட வந்துடுது. கேரளா கிட்ட வந்து அங்கே என்ன அப்படின்னா அந்த ஒரு தேசம் இருக்குது, அங்கே ஒரு நாடு ஒன்று இருக்குது, கைப்பமங்கலம் அப்படிங்கிற ஒரு, அப்போல்லாம் சின்ன சின்ன ஊர்கள், அதுக்கான ஒரு அரசன், சிற்றூர் அரசன் அப்படியெல்லாம் இருப்பாங்க. அந்த கைப்பமங்கலத்தில் வந்து அந்த கடலில் ஒதுங்கின உடனே அவங்க எடுத்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்னன்னு புரியல. அதுக்கப்புறமா அங்கேருந்து அந்த ராஜா கிட்ட கொண்டு போய் இது மாதிரி ஒரு 4 விக்கிரகங்கள் இருக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அது பிரசனம் பார்க்கும் பொழுது இது வந்து 4 பேர், 4 சகோதரர்களுடைய வடிவங்கள், விக்கிரகங்கள். இது வந்து கிருஷ்ணர் பூஜித்தது அப்படிங்கிறதெல்லாம் தெரியறது. பரசுராமர் அப்படிங்கிறவர் தான் நம்ம கேரளாவே உருவாக்கியவர். பரசுராமில் தான் கேரளாவே உருவானது. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி ஒரு விசேஷம் உண்டு. அவர் வந்து எல்லா அரசர்களையும் சத்திரியர்களையெல்லாம் கொண்டுகிட்டே வர்றார். அது மாதிரி வரும்பொழுது ஒரு காலகட்டத்தில் தெய்வங்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி இவ்வளோ கோவம்லாம் நீ படக்கூடாது, செய்யக்கூடாது, இந்த சத்திரியர்கள் கொல்றதான் நிறுத்திடணும் அப்படின்னு சொன்ன பிறகு அப்போது யாருமே அவருக்கு தங்கறதுக்கு இடமே கொடுக்க மாட்டேங்குது. இவர் தான் எல்லாரையும் கொண்டுன்னு இருக்காரு. அதனால் அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சிவன் என்ன சொல்கிறாரு, உங்கள்கிட்ட இருக்கிற மழுவை நீ தூக்கி போடு, அப்போ அந்த கடல் விலகிடும்,
அந்த தேசத்தை நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற. நம்ம ஏற்கனவே இதை வந்து நம்ம வராகருடைய பன்னியூர் வராகறதுல இந்த ஸ்டோரியை நம்ம பார்த்தோம். அப்போ அந்த விலகின உடனேயே அந்த நிலத்துக்கான அரசன் அப்படிங்கிறப்ப வராகமூர்த்தி அவர் ஸ்தாபிதம் பண்ணிடுறார். அதுக்கப்புறமாக இந்த 4 விக்கிரகங்கள் கிடைச்ச உடனே இந்த 4 விக்கிரகங்களிலும் பரசுராமர் என்ன பண்ணால் அவருடைய, ஏன்னா பரசுராமருடைய க்ஷேத்திரம் கேரளா அப்படிங்கிறனால அவர் இல்லாமல் எந்த கதையுமே வராது. அதனால் இந்த 4 சகோதரர்களையும் 4 ஊரில் வந்து பரசுராமர் எல்லாருடைய மக்களுடைய ஒரு இதோட சேர்த்து வந்து அவர் பிரதிஷ்டை பண்ணுறார். அது என்ன அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து திருப்பறையார். இதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னு சொன்னால் நம்ம திருச்சூருங்கிறது எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. வடக்குநாதர் கோவில் இந்த சமீபத்தில் அந்த பூரம் திருவிழா கூட நடந்து மிகப்பெரிய விழா அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோலையே, ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் கூடுற விழா அது. அதனால் நிறைய யானைகள் வரும், கிட்டத்தட்ட 51 101 வரிசையாக நின்றுட்டு இருக்கும். ரொம்ப பெரிய விழா அது பார்க்குறதுக்கு லட்சக்கணக்கில் மக்கள் வருவாங்க. அந்த பூரம் நடக்கிற விழா வந்து திருச்சூர் வடக்குநாதர் கோயில். அதை நம்ம மெயினாக வச்சுக்கிட்டு இந்த 4 கோயில்களையும் பார்க்க முடியும். திருப்பறையாருங்கிறது ஓரளவுக்கு குருவாயூர்கிட்ட வரும். என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஒரு 30 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் அப்படி ஒரே நாளில் பார்க்கலாம். ஒரே நாளில் பார்க்குறது தான் விசேஷம்னு சொல்லுவாங்க. நாலம்பலம் யாத்ரா அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஸோ நம்ம திருச்சூர்லேருந்து நம்ம இந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வர முடியும். அதில் முதல்ல வர்றது திருப்பறையார். இங்கேருந்து அந்த 4 கோயில் பார்த்துடலாம். அந்த திருப்பறையார் வந்து ஓரளவுக்கு குருவாயூர்கிட்ட வருது, ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது அது. அந்த திருப்பறையாருக்கானது ராமர் கோவில், ராமர் இருக்கார், அங்கே ராமரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பரதனுக்கானது இரிஞ்ஞாலக்குடா அப்படிங்க, எல்லாமே கிட்ட இருக்கும். அங்கே வந்து பரதனை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் வந்து திருமூழிக்குளம் அப்படிங்கிற ஊரில், சத்ருக்னர் வந்து பாயம்மல் அப்படிங்கிற ஊர். இந்த 4 ஊர்களில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால் பெருமாள் மாதிரி தான் இருப்பாங்க, ராமர் மாதிரி லக்ஷ்மணர் மாதிரி அப்படிங்கிற அந்த வித்தியாசம் கிடையாது. அவங்க எல்லாருமே அந்த பெருமாள் வடிவமாக இருப்பாங்க. எல்லா கோவில்கள்லையும் கருடன் இருக்க மாட்டார். அதை நான் என்ன, இவங்க வந்து எல்லாமே ராமாயண சகோதரர்கள் அப்படிங்கிறதால கருடன் இருக்க மாட்டார், ஆஞ்சநேயர் இருப்பார். அதனால் இந்த 4 கோவில்களும் பக்கத்தில் இருக்குது. 4 சகோதரர்களுக்கான கோவில். அந்த வகையில் தான் அங்கே பூஜை அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த 4 கோவில்களிலும் பல அமானுஷ்யமான விஷயங்கள் இருக்குது. அற்புதமான சக்தி வாய்ந்த கோவில்களாக இந்த கோவில்கள் இருக்கும். திருப்பறையாரில் நம்ம முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடம்தான் ஆஞ்சநேயர் ராமரை பார்த்து கண்டேன் சீதையை அப்படின்னு சொன்ன இடம் அப்படின்னு அந்த ஸ்தல வரலாறு குறிப்பிடுகிறேன். இந்த இடத்துல தான் அவர் பார்த்து சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ராமருக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆஞ்சநேயர்கிட்ட நீ இங்கேயே சுற்றி வா அப்படின்னு சொன்னதால் இன்றைக்கும் ஆஞ்சநேயர் அந்த கோவிலை சுற்றி வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, கதை சொல்கிறாங்களே சும்மாவா அப்படின்னா, அந்த கோவிலில் ரொம்ப பெரிய இந்த விழாக்கள்லாம் வரும்பொழுது பெரிய பெரிய அண்டாக்கள்லாம் சமைப்பாங்க இல்லையா மடப்பள்ளியில். அந்த மாதிரி சமைக்கும் பொழுது பெரிய அண்டாவில் சமைச்சா கூட அந்த அண்டாவை வந்து அங்கே சமைக்கிறவர் அவர் ஒருத்தரே எடுத்து கீழே வைப்பார். எப்படி அப்படின்னு சொன்னால், ஆஞ்சநேயர் ஒரு கை பிடிக்கிறாரு, ஒரு பக்கம் அவர் பிடிக்கிறாரு, அதனால தான் அவ்வளோ ரொம்ப ஈஸியாக எடுத்து கீழே வச்சுருவார். ஏன் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் அங்கே வந்து அவர் ஹெல்ப் பண்ணுறாரு, அந்த இடத்தையே அவர் சுற்றி வராரு அப்படிங்கிறது அந்த ஒரு ஐதீகம் அந்த திருப்பறையாரில். அந்த ராமர் அங்கே வந்து எழுந்தருளி இருக்கார் அப்படிங்கிறது அங்கே வந்து ஒரு விசேஷமாக இருக்கும். ரொம்ப பெரிய கோவில், அற்புதமான பல விசேஷங்கள்லாம் அங்கே நடந்துகிட்ருக்கு. அங்கே அதை ஸ்தாபிதம் பண்ணும் பொழுதே ஒரு தெய்வீகமான ஒரு நிகழ்வு நடக்கிறது. அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரதிஷ்டை பண்ணும் பொழுது எந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இது வந்தப்போ அங்கே வந்து அது ஒரு மயில் ஒன்று வரும், அந்த மயில் வந்த உடனே அந்த இடத்துல நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவங்களும் அந்த விக்கிரகத்தை வச்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க. எல்லா மக்களெல்லாம் கூட்டிட்டாங்க. ஆனால் மயில் ஒன்றும் வரவே இல்லை, எதுவும் வரல. அப்போ வந்து அந்த கூட்டத்தில் ஒருத்தர் வந்து மயில் தோகையை வச்சு நின்றுட்டுருக்காராம்.
அதை பார்த்த உடனேயே சரி நமக்கு வந்து இதுதான் நமக்கு சகுனம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அது பிரதிஷ்டை பண்ணும்போது மிகச்சரியாக எங்கேருந்தோ ஒரு மயில் வந்து பறந்து வந்து அந்த ஒரு இடத்துல அந்த இங்கே எங்கே பிரதிஷ்டை பண்ணுறாங்களோ அதுக்கு முன்னாடி வந்து அது உட்காரும். அப்படி உட்காந்த உடனேயே சரின்னு சொல்லிட்டு இந்த பலிபீடமும் அந்த இடத்துல, ஏன்னா பலிபீடம்ங்கிறதும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தன்மை உடையது, ரொம்ப விசேஷமானது பலிபீடம்ங்கிறது. அதனால் அந்த ராமருக்கு முன்னாடி இருக்கின்ற பலிபீடம் எப்படி அப்படின்னா அந்த மயில் வந்து அந்த இறைவனுடைய வாக்கில் வந்து அந்த இதில் வந்து அந்த பலிபீடத்தை அங்கே வந்து அவங்க பிரதிஷ்டை பண்ணுறாங்க. இப்படி நிறைய அங்கே சம்பவங்கள் வந்து ஒரு அமானுஷ்யமாக இருக்கும். எல்லாத்தோட வந்து ஆஞ்சநேயரே அங்கே இருக்கார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு தன்மை உடையது. இங்கே என்ன அப்படின்னு சொன்னால் இன்னொன்று, அது மட்டும் இல்லை, நிறைய நடந்திருக்கு. ராமரை மட்டும்தான் பிரதிஷ்டை பண்ணாங்க அங்கே, சீதாதேவியெல்லாம் பண்ணலை. அப்படி இருக்கிறப்ப வில்வமங்கல நம்பூதிரின்னு சொல்லிட்டு அங்கே சுவாமிகள், வில்வமங்கல சுவாமிகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப பிரபலமானவர், கேரளாவில் மிகப்பெரிய சுவாமிகள் அவர் வந்து இந்த ராமரை தரிசிக்க வந்திருக்கார். வந்துட்டு சுவாமியை பார்த்துருக்காரு. இப்போ ஏதோ ஒரு காட்சி அவருக்கு கிடைக்கும். என்ன அப்படின்ட்டு அவர் திரும்பி பார்க்கும்போது மேற்கு வாசல் வழியாக பூமாதேவியும் ஸ்ரீதேவியும் உள்ள வராங்க. அவருக்கு அந்த விஷன் கிடைக்கிறது. அவங்க வராங்க, வந்து ராமரை தரிசிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே இவர் சுவாமிகளை என்ன பண்ணுறார் அப்படின்னா, இவங்க திரும்பி அந்த வழியாக போயிடக்கூடாது அப்படிங்கோசம் அந்த கதவை அவர் மூடிடுவார். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் அந்த கதவு வந்து அந்த பக்கம் திறந்தே இருக்காது, அப்படி போக முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இவங்க அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த சக்தியையே அப்படியே ஸ்ரீதேவி பூதேவி சகிதமாக அந்த இடத்துல சுவாமிகள் பிரதிஷ்டை பண்ணிடுறார். ஸோ அங்கே இருக்கிறது ராமரோட ஸ்ரீதேவியும் பூதேவியுமாக அந்த இடத்துல அவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி அவர் வந்து இந்த ஒரு விழாக்களில் நதியை கடந்து போகிறது, அந்த நதியை ஒட்டி இருக்கும். ராமர் வந்து விழா அப்போது வந்து நதியை கடந்து போகிறார் அப்படின்னு சொன்னால், அந்த நதி கடந்து போகும் பொழுது எப்படி சரையு நதியில் எல்லா மக்களும் போனாங்களோ அந்த மாதிரி இந்த ராமரோடு சேர்ந்து இங்கே இருக்கிற மக்களெல்லாம் அந்த நதியை கடந்து போவாங்களாம். அப்படி போகும் பொழுது அந்த எல்லா பாவங்களும் தங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விசேஷமாக அந்த நதி கடந்து போகிறது அப்படிங்கிறது அந்த இடத்துல ரொம்ப விசேஷமாக இருக்கும். இப்போ கேரளாவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விழாவும் ஒவ்வொரு வித்தியாசமாக அங்கே அதுவும் ரொம்ப வண்ணமயமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மாதிரி அந்த இப்படி அது மாதிரி நிறைய விசேஷங்கள் அங்கே இருக்குது. திருப்பரையாறில் ராமரை போய் சேவிக்கிறது, அதுவும் ஸ்ரீதேவி பூதேவியோட சேவிக்கிறது, ஆஞ்சநேயர் இருக்கார் சுற்றி வரார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒன்று. அதனால் அந்த இடத்துக்கு நம்ம திருப்பரையாறில் ராமரை தரிசிக்கலாம். அதுக்கப்புறமா வர்றது தான் இரிஞ்ஞாலக்குடா. இரிஞ்ஞாலக்குடாங்கிறது அங்கேருந்து ஒரு 20-30 கிலோமீட்டரில் பரதாழ்வார் அவர் இருக்கிற இடம். அது அவர் ஸ்தாபிதம் பண்ணி, அவரும் பெருமாள். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. பெருமாள் ஸ்வரூபமாக இருப்பாங்க, ஆனால் ஒவ்வொரு மாதிரி விக்கிரத்துக்கும் வித்தியாசங்கள், கொஞ்சம் வித்தியாசம் எல்லாருக்கும் இருக்கும். அப்போ என்ன, பரதன் நிலையில் அவர் இருக்க மாட்டார். நம்ம படத்தில் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இவர் பெருமாள் ஸ்வரூபமாக இருப்பார். அவர் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் வந்து தவக்கோலத்தில் இருக்கார். தவக்கோலத்தில் இருக்கிறதால அங்கே வந்து இந்த மணி அடிக்கிறது அந்த மாதிரி சத்தமாக இது பண்ணுறது எதுவுமே அங்கே இருக்காது. ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக எல்லாமே நடக்கும். அதே மாதிரி அங்கே வளர்கிற துளசி அந்த செடிக்கு விதையே இருக்காது. அது மாதிரி ஒரு விசேஷமாக அதாவது அது வந்து முக்தி அடைகிறது. திருப்பி அது வந்து முளைச்சிக்கிட்டே இல்லாமல், இன்னொன்று முளைக்கிறது அப்படின்னு சொன்னால் திருப்பி இந்த பூமியில் வர்றது தானே, அந்த மாதிரி இல்லாமல் அது ஒரு முக்தியோடு அந்த இருக்குது, தன்மையோடு இருக்குது அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த துளசி வந்து விதையில்லாமல் அங்கே துளசி பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி அதுவும் ரொம்ப விசேஷமான இருக்குது. இங்கே வந்து இன்னொன்று வந்து இவரே பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கார். அதாவது பரதன் அப்படின்னு சொன்னால் கூட மகாவிஷ்ணுவுடைய அம்சம் தான் இந்த 4 பேருமே. அதனால் வந்து அவர் ராமர் வசந்தவர், மற்றவங்கெல்லாம் கிரேடு குறைச்சல் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. 4 பேருமே மகாவிஷ்ணுவுடைய அம்சம், வெவ்வேறு அம்சமாக இருக்காங்க. அதனால் அவரே பரம்பொருளாக அங்கே பரதன் இருக்கிறதால அங்கே வேறு தெய்வங்களே கிடையாது.
அந்த இரிஞ்சாலக்குடா போனோம்னா பரதன் ஒருத்தர் தான் இருப்பார். வேறு உபதெய்வங்கள் சாதாரணமாக ஒரு கணேசராவது இருப்பார் இல்லையா, அது கூட இருக்க மாட்டார். அது மாதிரி அவ்வளவு வந்து ஒரு விசேஷமாக அந்த கோவில் இருக்கும். இங்கே ஐப்பசி திருவோணம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். பரதனுடைய இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் வந்து தன்வந்திரி பகவானாகவும் இருக்கிறார். அந்த அம்சத்தோட தன்வந்திரின்னா மருந்துகளுக்கு அவர் டாக்டருக்கெல்லாம் டாக்டர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் இருக்கிறார். இங்கே வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விழா நடக்கும் பொழுது, திருவோண விழா நடக்கும் பொழுது ஒரு மூலிகையால் ஒரு கஷாயம் கொடுப்பாங்க. அந்த கஷாயம் சாப்பிட்டா எல்லா உடம்பும் சரியாக போயிடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஆனால் அன்றைக்கு வந்து ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து அந்த கஷாயத்தை வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால் அவ்வளோ விசேஷமானது அந்த பரதன் கோவிலில் இருக்கும். அங்கே வந்து ஒருத்தர் ரொம்ப வயிற்று வலியோடு வந்திருக்கார் பரதன் கோவிலில். அப்போது அவர் வந்து அவர் வேண்டிக்கிட்டு இருக்கார், நான் அவருக்கு ஏதோ கத்திரிக்காய் தோட்டம்லாம் நிறைய இருக்கும் போல் இருக்குது, அதனால் நான் கத்திரிக்காயை வந்து பண்ணுறேன் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்புறம் அவருக்கு அது சரியாக போன உடனே அதை வந்து ஒரு அமுது மாதிரி பண்ணி கத்திரிக்காயை பொரியலாக இல்லை கூட்டாக என்ன ஒன்று பண்ணி, அவங்க கேரளா வழக்கத்தில்னு வச்சுக்கோங்களேன், அப்படி பண்ணி அவர் வந்து அதை பிரசாதமாக விநியோகம் பண்ணியிருக்கார். அது வந்து அப்புறம் எல்லாருக்கும் ஒரு பழக்கமாக போயிட்டு அந்த கோவிலில் வந்து இந்த மாதிரி பிரார்த்தனை கத்திரிக்காயை வந்து நான் பிரசாதம் பண்ணி நான் நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறேன், பிரசாதமாக கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசேஷம். நம்ம அநேகமாக நம்ம போகிற டைமில் எல்லாம் கூட அந்த கத்திரிக்காய் பிரசாதம் வரும். தினமுமே ஒருத்தர் வந்து வேண்டிப்பாங்க. அது பரதன் கோவிலில். இப்படி இந்த கஷாயம் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி ஜனப்படியே கூட இந்த கத்திரிக்காய் நைவேத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். நிறைய அதுவும் பர்டிகுலராக இந்த வயிற்று வலி, அது நானே 2-3 பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி வயிற்று வலி வர்றவங்க பொதுவாக வயிற்று வலின்னாவே கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது, சூடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோவிலில் வந்து அந்த பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் அந்த வயிற்று வலிங்கிறது சரியாக போகிறது. அதனால் அது ஆல்மோஸ்ட் தினமுமே இந்த கத்திரிக்காய் நைவேத்தியம் அப்படிங்கிறது அந்த கோவிலில் நடைபெறும். அது பரதன் கோவிலில் அந்த ஒரு விசேஷம். ஸோ அவர் வந்து ஒரு தனிப்பெரும் தெய்வமாக அந்த இடத்துல அவர் வந்து இருக்கார். அவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தவக்கோலத்தில் இருக்கார் அப்படிங்கிறது. அந்த தவக்கோலத்தில் இருக்கார், அமைதியாக இருக்கார் அப்படிங்கிறப்ப நிச்சயமாக அந்த இடத்துல வந்து ஒரு அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப, ஏன்னா தெய்வமே தவத்தில் இருக்குது, வேறு யாருமே கிடையாது, எல்லா சக்தியும் அவர் மேலேயே ஆவிர்வவிச்சிருக்கு அப்படிங்கிறப்போ அவ்வளோ ஒரு வைப்ரேஷனுங்கிறது அந்த நம்ம இந்த போகும்போதே பார்க்கலாம். இந்த கோவில்கள் எல்லாம் அவங்க பூஜை பண்ணுற அவ்வளோ அற்புதம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மெய்சிலிர்ப்பாக இருக்கும். கேரளா கோவில்கள் வந்து சொல்லப்போனால் பாரத தேசத்தில் கேரளா கோவில்கள் தான் அந்த மாதிரி ஒரு அந்த சக்தி பொதிஞ்சிருக்குன்னு. பழமை மாறாமல் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் அந்த பழைய வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் போன கூட நிறைய பார்த்துருக்கோம் அந்த கோயில்கள். அதுலேருந்து அவங்க கொஞ்சம் கூட பசங்க மாட்டாங்க, யார் வராங்க யார் போகிறாங்க, யார் எவ்வளோ காசு கொடுக்குறாங்க, யாராக இருந்தாலும் அந்த பைசான்னா கீழே தான் வைக்கணும், இல்லை உண்டியலில் தான் போடணும், அவங்க கையால் வாங்க மாட்டாங்க. அப்படி ரொம்ப ஒரு அவ்வளோ அற்புதமாக அவங்க அந்த கோவில்களை எல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வர்றது தான் வந்து திருமூழிக்குளம். அது வந்து திருமொழிக்குளம் அப்படின்னு அதனுடைய பழைய பேர். அப்புறம் பேச்சு வழக்கில் திருமூழிக்குளம் அப்படின்னு அது மாறி போச்சு. இந்த கோவிலில் தான் லக்ஷ்மணர் அவர் வந்து எழுந்தருளி இருக்கார். இது எல்லாமே பல மகரிஷிகள் இங்கே வந்து தவம் பண்ணி அவங்க முக்தி அடைந்த இடங்கள்லாம் இந்த இடங்கள்லாம் இருக்குது. எப்படி தமிழ்நாட்டில் முருகன் கோவில்களில் சித்தர்கள் வந்து அவங்க நிறைய தவம் இருந்து சமாதியானாங்களோ, அந்த மாதிரி கேரளா கோவிலில் பார்த்தா அந்த மகரிஷிகள் பேரெல்லாம் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அவ்வளோ பழைய காலத்து மகரிஷிகள் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. இங்கே வந்து தவம் இருந்து அந்த இடத்துல முக்தி அடைஞ்சதா சொல்கிறாங்க. அதனாலேயே கூட இன்னும் கொஞ்சம் அந்த சக்தி அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அப்போது இந்த லக்ஷ்மணர் அப்படின்னு வரும்பொழுது இவர் வந்து இரிஞ்சாலக்குடா. என்ன விசேஷம் அப்படின்னா, இங்கேயும் ஒரு முனிவர் வந்து இறைவன்கிட்ட கேட்குறார், எனக்கு வந்து உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, வாழ்வியல் முறை அது சொன்னீங்கன்னா நான் மக்களுக்கு சொல்வேன், எப்படி வாழ்க்கையை நடத்துறது என்ன அப்படிங்கிற. அப்போ அந்த காலத்துலலாம் அப்படி இருந்திருக்கு. பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அட்வைஸ் சொல்லுவாங்க, தர்மத்தை சொல்லுவாங்க, எல்லோரும் வந்து கேட்பாங்க. அதெல்லாம் வந்து அந்த கால வழக்கம். இந்த காலத்தில் அப்படியெல்லாம்
அவெல்லாம் அந்த யாருமே வரவே மாட்டாங்க, அது வேறு விஷயம். அந்த கோவில்களில் அமர்ந்துட்டு இந்த மாதிரி மகரிஷிகள் சொல்லும்போது பெரியவங்க எல்லாருமே வருவாங்க, வந்து கேட்டுப்பாங்க. அப்படி ஒரு இதில் இருக்கிறப்போ எனக்கு சொன்னீங்கன்னா நான் மக்களுக்கு சொல்வேன் அப்படின்னு சொன்னப்போ, அப்போ தான் வந்து அவர் உபதேசம் பண்ணுறார் அந்த மகரிஷிக்கு, வாழ்வியல் முறையை உபதேசம் பண்ணுறார். அதை வந்து அவர் முழுமையாக எழுதி அதை வந்து ஒரு நூலாக அவர் வச்சுக்கிறார். நூலாக வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு வேதம் மாதிரி எல்லாருக்கும் சொல்கிறார். அதனால தான் அதுக்கு பேர் திருமொழி குளம் அப்படின்னு பேர். அதுதான் அந்த மொழியை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. அங்கே அந்த மகரிஷியை வாழ்ந்து அங்கேயே எல்லாருக்கும் நல்லதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்திருக்காரு. இப்படி இருந்தது. இந்த கோவிலில் என்ன நம்ம ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு விசேஷம் இருக்குது. நம்ம ராமர்னு பார்த்தா அங்கே ஆஞ்சநேயர் இருந்தார். இவர் லக்ஷ்மணர் அப்படின்னு வரும்போது இங்கே இந்த மகரிஷி இங்கே ஒரு தெய்வமாக அதை உபதேசம் பெற்று எல்லாருக்கும் சொன்னார் அப்படிங்கிறது. இன்னொன்று லக்ஷ்மணர் தான் லக்ஷ்மண பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு இவரை மட்டுமே சொல்கிறாங்க. இவர் வந்து 108 தெய்வ தேசங்களில் ஒரு திவ்ய தேசமாக இருக்குது. இவன் ராமரை கூட பெருமாள்னு சொல்லலை, ஆனால் இவரை மட்டும்தான் லக்ஷ்மணர் பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஊர்மிளைக்கான சந்நிதியும் இருக்குது. அவருடைய மனைவியான ஊர்மிளைக்கு சந்நிதி இங்கே இருக்குது. அப்புறம் இந்த கோவில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், பரதன் லக்ஷ்மணர் 2 பேருமே இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்தல வரலாறு இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், லக்ஷ்மணருக்கு எப்போவுமே ஒரு மனசு வருத்தம் இருக்கும் அவருக்கு. அதாவது ராமாயணத்தில் அவங்க காட்டுக்கு போகும் பொழுது இவங்க எல்லாரும் அந்த கங்கையை கடந்து ராமர் லக்ஷ்மணர் சீதையெல்லாம் போயிடுறாங்க வனவாசத்துக்காக. அவர் பரதன் ஊர்லேருந்து திரும்பி வந்து இந்த மாதிரி ராமர் போயிட்டாரு, தந்தை இறந்து போகிறார், இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, ராமரை போய் கூட்டின்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரார். அவரோட சேர்ந்து எல்லா படம் எல்லாம் வருது. வந்த உடனேயே இதை வந்து லக்ஷ்மணன் பார்த்துடுறார். ஒரே புழுதியாக பறக்கவும் என்ன ஒரு மரத்து மேலே ஏறி பார்க்கும்பொழுது பரதன் வந்துட்டுருக்கான். அவன் பின்னாடி பெரிய படை வருது. ஆனால் லக்ஷ்மணர் எப்போவுமே கொஞ்சம் கோவக்காரர், ஆனால் அவர் சட்டன் கோவம் வந்துடும். அதனால் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், பரதன் வந்து நம்மளை இங்கேருந்தும் விரட்டுறதுக்கு வரான், அவன் வரட்ட அவனை கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாளை உருவிக்கிட்டு அவர் ரெடியாக நிற்பார். அப்போது ராமர் சொல்லுவார், அந்த மாதிரி இல்லை பரதன், நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு அவரை சமாதானப்படுத்த, நீ திடீர்னு முன்கோபத்தில் எதுவும் பண்ணாத அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருப்பார். அந்த நேரத்தில் பரதன் வந்துடுவார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அழறாரு, கண்ணீர் வடிக்கிறாரு, எல்லாம் அது நடக்கிறது. அதுக்கப்புறம் ராமருடைய பாதுகையை வாங்கி தலையில் வச்சுக்கிட்டு அவர் எடுத்துகிட்டு போயிட்டு 14 வருஷங்கள் வந்து அந்த பாதுகை தான் அயோத்தியை ஆள்றது. அவர் வந்து இவங்க எப்படி வனவாசத்தில் தவக்கோலத்தில் இருக்காங்களோ அதே மாதிரி பரதனும் வந்து அதே வனவாசம் மாதிரி அவன் தனியாக நந்தி கிராமத்தில், அயோத்தியில் கூட அவர் இல்லை, அந்த நந்தி கிராமத்தில் அவர் வாழ்க்கையை நடத்துகிறார். ஒரு சன்னியாசி மாதிரி அவர் வாழ்க்கையை நடத்துகிறார். அதனால் அந்த லக்ஷ்மணருக்கு அந்த வருத்தம் எப்போவுமே, நம்ம பரதனை இந்த மாதிரி சந்தேகப்பட்டுட்டோம், அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப வருத்தம் இருக்கும். அதனால் அவர் வந்து மன்னிப்பு கேட்பார் பரதன் கிட்ட. அப்போ கேட்கும் பொழுது அப்போது பரதன் இந்த கோவிலுக்கு வரார். வந்துட்டு நீ ஏன் எப்போவுமே வருத்தமாக இருக்க, அது வந்து அந்த சூழ்நிலையால் ஏற்பட்டது, நீ உன்னிடத்துல நான் இருந்தால் கூட அப்படி தான் நான் கூட சந்தேகப்பட்டிருப்பேன், அதனால் தவறு கிடையாது, எல்லாமே ஆயிடுச்சு, நல்லபடியாக ஆயிடுச்சு, நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு வந்து பரதன் லக்ஷ்மணனுக்கு அங்கே வந்து ஆறுதல் சொன்னதாக அந்த ஸ்தல வரலாறுல வரும். அதனால் அந்த 2 பேருமே பெருமாளுடைய அம்சம் தானே, அதனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறதால அந்த நிகழ்வு நடந்த இடம் இந்த வந்து திருமொழி குளம் அப்படிங்கிறது. அதுவும் வந்து ஒரு ரொம்ப விசேஷமான கோவில். இன்னொன்று திவ்ய தேசம், 108 திவ்ய தேசங்களில் ஒன்று லக்ஷ்மண பெருமாள் தான் இங்கே சொல்கிறாங்க. இங்கே தான் வந்து விஸ்வாமித்தருடைய மகன் ஹாரீத முனிவர் அப்படிங்கிறவர் வந்து இங்கே வந்து அவர் அந்த தன் உய்வதற்காகவும் மக்கள் உய்வதற்காகவும் கேட்குறப்போ அவர் வந்து லக்ஷ்மணர் இவருக்கு உபதேசம் பண்ணுறார் அப்படிங்கிறது ஐதீகம். ஆக இந்த கோவிலும் விசேஷம் லக்ஷ்மணருடையது. அடுத்தது பாயம்மல் அப்படிங்கிற ஊர் இருக்குது. இது கிட்டக்க வந்துடும், அதாவது நம்ம தமிழ்நாடு எல்லைக்கு வந்துடும் பாயம். இப்படி இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வரும்பொழுது இது லாஸ்ட்டில் வரும். இது அவர் வந்து சத்ருக்னர் வந்து சுதர்சனர், அவர் சக்கரத்தினுடைய அம்சம், அவர் சுதர்சன சக்கரத்தினுடைய அம்சம்.
வைணவக்கெல்லாம் தெரியும் சுதர்சன சக்கரம்ங்கிறது அவ்வளவு பவர்ஃபுல்லானது அப்படி எப்போவுமே பெருமாளுடைய கையில் இருக்கும். அந்த சுதர்சன சக்கரம் தான் பரதனாக வந்தார். அதனால் அந்த சுதர்சன சக்கர பெருமாளாகவே இந்த சத்துருக்குனர் கோவிலில் அவங்க வச்சு கும்பிடுறாங்க. அதனால் ரொம்ப விசேஷமாக அந்த கோவிலில் பூஜைகள் எல்லாம் நடக்கும். அந்த அம்சம் இருக்கிறதாலையும் அந்த கோவிலில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் நம்ம போய் அங்கே அந்த சுவாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணால் சுதர்சன சக்கரம் யந்திரம் அங்கே கொடுக்குறாங்க. அதில் நம்ம என்ன சாதாரணமாக யந்திரம் வச்சுக்கிறதுன்னா பயப்படுவோம் இல்லையா? இந்த மாதிரி தேவையில்லை, சாதாரணமாக வாங்கி நம்ம வீட்டில் கூட பூஜையில் வைக்கலாம். வச்சு அது என்ன சொல்கிறாங்கன்னா 5 வருஷம் நீங்கள் அதை வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு திருப்பி அதை கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வேறு இது அதான் 5 வருஷம் அந்த அவங்க பூஜை பண்ணதனுடைய அந்த சக்தி அப்படிங்கிறது அதில் இருக்கும். நீங்கள் வச்சுக்கிட்டேன்னா அது நல்லது, குடும்பத்திற்கு நல்லது. ஏன்னா சுதர்சன சக்கரம்ங்கிறது ஒரு பாதுகாப்பு, ரொம்ப பவர்ஃபுல் அது. அதனால் அதை நம்ம வீட்டில் ஒரு காப்பு தெய்வமாக, காவல் தெய்வமாக இந்த பூஜை ரூமில் வச்சுக்கலாம். அதை வச்சுட்டு திருப்பி கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க வேற கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒன்றும் ஒரு கமர்ஷியலாகவே அவங்க பண்ணலை. அங்கே இருக்கிறவங்க அவ்வளவு ஆத்மார்த்தமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த 4 கோவில்கள்லையும் நம்ம போய் பார்க்குறது, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதே ஒரு ஆனந்தமான ஒரு அனுபவமாக இருக்குது. எப்போவுமே பெருமாள் கோயிலுக்கு போகிறதுங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமானது. பொதுவாக பார்த்திங்கன்னா கேதார்நாத், பத்ரிநாத் அப்படின்னு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் கேதாருக்கு போகிறதுக்குள்ளே போகும்போது ஆகிடும், நம்மளை உண்டு இல்லைன்னு சிவன் பண்ணிவிடுவார். அது சிவனுடைய ஒரு தன்மை. அது சிவன் நம்மளை சோதனை பண்ணி நம்முடைய கர்மாக்களை எல்லாம் எடுக்கார். ஆனால் பெருமாள் அப்படி இல்லை, அவரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பார், நம்மளே ரொம்ப ஆனந்தமாக வச்சுப்பார். இந்த பத்ரி போனோம்னா அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் அங்கே போகிறது எல்லாத்துக்கும். இங்கேயுமே இந்த 4 கோவில்களுக்கும் போகும்பொழுது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுவும் கிருஷ்ணர் அவர் 120 வருஷம் வாழ்ந்தார்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு 10 வருஷத்தை தள்ளிடலாம் அவர் இருந்தது, அப்புறம் இது பண்ணது. அப்புறமா அவர் ராஜாவாக ஆயிட்டு தனக்குன்னு அவர் ஒரு 100 வருஷமாக வச்சுக்கோங்களேன். கிருஷ்ணரே 100 வருடங்கள் பூஜித்த இந்த 4 விக்கிரகங்கள், விக்கிரகங்கள் சொல்ல முடியாது, தெய்வங்கள், அதை இவங்க ஒரு தெய்வாதீனமாக இந்த கேரளாவுக்கு அது அப்படியே வந்திருக்கு. கேரளாவுக்கு அந்த இடத்துல பரசுராமரும் மற்ற எல்லாருமா சேர்ந்து பிரதிஷ்டை பண்ணி ஒவ்வொரு கோவிலிலேயும் அற்புதங்கள் நடந்து அருமையாக இன்றைக்கும் எந்த விதமான காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் பூஜை நடந்துகிட்ருக்கிற கோவில்கள். இதுதான் நாலம்பலம் அதனுடைய கதை அப்படிங்கிறது. இந்த நாலம்பலம் யாத்ரா அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ஒரே நாளில் இந்த 4 கோவில்களையும் பார்க்குறது அப்படிங்கிறது. அதுவும் பொதுவாக கேரளாவில் இந்த மாதிரி அவங்க சில மாதங்கள் அதுக்குன்னு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம கீதை படிக்கிறது, ராமாயணம் படிக்கிறது, அப்படியெல்லாம் அந்த மாதம் பூரா ராமாயணம் படிக்கிறதுன்னு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் இந்த கோவில்களில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கும்பல் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் பார்க்கும். ஸோ கேரளாவில் அது இருக்குது. நமக்கு தெரியல அதெல்லாம். பக்கத்துலேயே இருந்தான்னு சொன்னேன், இந்த கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களே நாங்கள் இங்கெல்லாம் வந்ததே இல்லை மேடம், உங்களோட தான் நான் வரேன் இப்போது அப்படின்னு. அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க கோயம்புத்தூர்லேயே, அவங்களுக்குமே அதை பற்றி அவ்வளவு தெரியல. அந்த மாதிரி நிறைய கோவில்கள் அங்கே நிறைய வரலாறுகளுடன் சக்தி வாய்ந்த கோவில்கள் இருக்குது. அதில் இது இந்த நாலம்பலம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். யாத்ரா, நாலம்பலம் யாத்ரா, இதை கேட்டுட்டு நிறைய பேர் கிளம்பி போயிட்டு வாங்க. கண்டிப்பாக மேடம், ரொம்பவே அற்புதமாக இருந்தது அந்த நாலம்பலம் கோயில்கள், அந்த யாத்திரை பற்றி, ராமாயணம் சகோதரர்கள், அந்த எப்படி அந்த கோயில் அங்கே உருவாச்சு, கிருஷ்ணர் வழிபட்ட முறைகள், அதெல்லாம் ரொம்பவே அற்புதமாக இருந்தது மேடம். அதுவும் நீங்கள் சொல்லும்போது அந்த கோயிலுக்கெல்லாம் ஒரு பயணம் போயிட்டு வந்த மாதிரியே ஒரு அனுபவம் எப்போவும் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. அதே மாதிரி இதுலேயும் ஒரு அனுபவம் வந்தது. கண்டிப்பாக இன்னொரு கேரளாவில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு கோயில் பற்றி உங்ககிட்ட கேட்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். கண்டிப்பாக அந்த இதில் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசுவோம் மேடம். நன்றி.